நாம் அத்திமரம் காட்டினம் வித்திருக்கிறோம், காய்ச்சத்தை காட்டிருக்கிறோம். காய்ச்சத்தை காட்டினோன்னு நிறைய காட்டி கண்டு கேட்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு பழத்தையும் இங்கே செய்ய போகிறோம். எங்களோட காயிலிருந்து பழுத்திருக்குது. நாங்கள் விற்கிற அத்தி எப்படியான பழமுங்கிறத உங்களுக்கு அறுவடை செஞ்சுன்னு செய்ய போகிறோம், காட்ட போகிறோம். கிட்டவாங்க நிறைய இது பச்சையாக இந்த காயை கட்டுங்க. இப்படி இருக்கிற காய் இப்படி தான் இருக்கும். சரியான இந்த இதுக்குள்ளேயும் வச்சிருக்கிறோம் பாருங்கள். இந்த காய் பழுத்துட்டாமன்னு சொன்னால் முத்தி அறுவடைக்கு ரெடின்னு சொன்னால் இந்த நிறத்தில் இருக்கும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் பிஸ்மில்லா மீன் அமிலம் மண்புழு உரம் போட்டு இந்த அத்தி விளைஞ்சிருக்குது. நாங்கள் அதோட டேஸ்ட்டை பார்ப்போம். டேஸ்ட் உங்களுக்கு விளங்காது, ஆனால் உண்மையாக எப்படி இருக்குங்கிறது தான் தெரியும். சாப்பிட்டு பார்க்கணும். இல்லை அவ்வளோ உடம்பு ஃபுல்லாக அந்த இனிப்பு ஊறி இறங்குது. இன்னைக்கும் பெஸ்ட்டாக வேறு அத்தி சாப்பிட்டையும் ஆர்கானிக்கில் வித்தியாசமான ஒரு அந்த உணர்வுபூர்வமான ஒரு சுவையை எங்களால் பெற முடியுது. ரைட். இதுதான் எங்களோட பழம். காயை காட்டினும் காயை காட்டினும் பழத்தையும் காட்டிக்கிறோம். வீட்டு தோட்டங்கள் செய்கிறாக்களுக்கு, மாடி தோட்டம் செய்கிறாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த பயிருண்டா அத்தி. நன்றி.